இருக்க? அது என்ன பொருளா இருக்கும்? குரு சொல்லவே மாட்டேங்க. மனோ, இப்ப வேற ஏதாவது கேள்வி கேட்பாளே. இப்ப என்ன பண்றது? மத்தபடியே ஓடிடலாமா? அந்த பக்கம் போன அவன் கத்துவானே. ஐயோ ஐயோ, நாம மட்டும் ரிட்டர்ன் போயிடலான்னு பார்த்தா தமன்னா விட மாட்டா. ஒருவேளை போற வழியில எங்கேயாவது பொம்மிக்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா. சித்தப்பா, ஐயோ ஏன் தமன்னா பயமுறுத்துற? நான் அவசரத்துல போன் எடுத்துட்டு வர மறந்துட்டேன். நீங்க போன் கொண்டு வந்திருக்கீங்களா? எடுத்துட்டு வந்திருக்க. கொடுங்க. இந்த என்ன பண்ண போற? மனோக்கு கால் பண்ண போறேன். பண்ணு பண்ணு. ஐயோ, மாமா போன் பண்றாரு. டேய் மனோ, எங்கடா இருக்க? நரியெல்லாம் ஊளையிடுது. மனோ, வாங்க சித்தப்பா, நம்ம போலாம். எந்த பக்கமா வாங்க, போறது? அந்த பக்கமா போய் தேடலாம். மனோ, டேய் மனோ, எங்கடா இருக்க? ஓ, கிட்ட வந்துட்டு 1008 கேள்வி கேட்பாளே. மனோ, 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 மனோ. சித்தப்பா, மனு போன் ரிங் ஆகுற சத்தம் கேக்குதா? அப்ப மனு எங்கதான் எங்கேயாவது இருப்பான். கேக்குது கேக்குது. சித்தப்பா, அந்த பக்கம் தான் கேக்குது. வாங்க வாங்க. வா. ஐயோ, மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடிச்சிட வேண்டியதான். சித்தப்பா, இங்கதான் எங்கேயோ கேக்குது. மனோ, மனோ, டேய் மனோ, மனோ. எங்கடா இருக்க? மனோ, டேய் மனோ. சித்தப்பா, அங்க பாருங்க. மனு, மனு படுத்துருக்கா. அங்க படுத்துருக்கா. மனோ. போ போ. டேய் மனோ. மனோ. டேய் மனோ. ஐயோ, தமன்னா, மனோ. என்னாச்சுன்னு தெரியலையே. மனோ. மனோ, டேய் மனோ. எந்திரி மனோ. என்னாச்சு எந்திரா. மனோ? டேய் மனோ, எந்திரா டேய். மனு, என்னாச்சு உனக்கு? மனு, எந்திரி மனு. டேய் மனோ, எந்திரா. மலை மாடு மாதிரி சாஞ்சிருக்கியடா. எந்திரா. டேய் மனோ. என்ன தமன்னா இது? தமன்னா, இவனுக்கு மயக்கம் தெளிற மாதிரி தெரியல. பேசாம வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? அங்க போய் மயக்கத்தை தெளிய வச்சுக்கலாம். அங்க மயக்கத்தை தெளிய வச்சு முழிச்சதுக்கு அப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு 6 முறை விசாரிச்சுக்கலாம். சரி, தூக்குங்க சித்தப்பா. மனு, பாத்து. மனு. ஐயோ, என்னால முடியல தமன்னா. அடுத்த ராத்திரில இவன் காட்டுக்கு வந்து நம்ம உயிரை எடுக்கிறான். ஐயோ, ஆமா சித்தப்பா. இவன் எதுக்கு இங்க வந்திருப்பான் சித்தப்பா? எனக்கு எப்படி தெரியும் தமன்னா? ஒருவேளை பாம்ப நசுக்கிறேன், ரத்தத்தை குடிக்கிறேன்னு இந்த காட்டுக்கு வந்திருப்பானு. ஐயோ, இந்த நேரத்துல உங்ககிட்ட கேட்டேன் பாருங்க. என்ன சொல்லணும்? முதல்ல தூக்குங்க. எழுந்து நிறுத்து. முதல்ல இந்த விஷயத்த அக்காவாண்ட சொல்லுவோம். இல்லன்னா என்னோட தலைய வெடிச்சிரும் போல இது. அக்கா, வாக்கா. எனக்கு இப்பவே உன்னாண்ட பேசணும். வாக்கா. ராணி, அக்கா, உன்னாண்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் தான் நான் உன்னை உடனே வர சொன்னேன். சொல்லு ராணி, என்ன விஷயம்? அக்கா, நம்ம தாத்தா பாட்டியோட நம்ம வீட்ல இருக்கிற ரகசிய அறைக்கு போனேன்க்கா. அங்க தாத்தா, அந்த மச்சத்தை பத்தி இந்த புத்தகத்துல ஏதாவது எழுதுகுதா? அந்த மச்சம் அந்த தலைமுறையில இருக்கிற யாரோட வலது தோல்ல வருகிறதோ அப்பொழுது பார்த்திபன் 1000 வருஷங்களுக்கு அப்புறம் திரும்பவும் வருவான்னு போட்டிருக்குமா? அந்த புத்தகத்துல இருக்கிற பார்த்திபனுக்கு வலது தோள்பட்டையில எந்த இடத்துல நட்சத்திர மச்சம் இருந்துச்சோ அதே இடத்துல தாடிகாரனுக்கும் திடுதிப்புன்னு அந்த மச்சம் வந்துக்குதுக்கா.
ராணி, நீ பார்த்த புத்தகத்துல இருந்த பார்த்திபன் தான் நம்ம வேம்பு சாருன்னு நான் உனக்கு எப்படி சொல்லுவேன்? 1000 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரிஞ்சா நீ தாங்க மாட்ட. இந்த விஷயம் என்னோடவே போகட்டும். இப்ப இருக்கிற நிலைமையில உனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். என்னக்கா? ராணி, நீ எல்லாத்தையும் ரொம்ப தீவிரமா யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. வயித்துல இருக்கிற குழந்தைய நல்லபடியா சுகப்பிரசவமா பெத்தெடுக்கிறத பத்தி மட்டும் நீ யோசி. மத்தது நடக்க வேண்டிய நேரத்துல தானா நடக்கும். அதான் நான் எப்பவும் உன் கூடவே இருக்கேன்ல, அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற? இங்க பாரு ராணி, வேம்பு சாருக்கு ஒன்னும் இல்ல.